தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு ஏற்ற துணை. ஸ்கூல் டேஸ்ல ஃபிஷர்ஸ் லாக் அண்ட் கீ தியரி படிச்சிருப்பீங்க. இதுல ஒரு என்சைம்க்கும் ஒரு சப்ஸ்ட்ரேட்டுக்கும் எப்படி இணைப்பு ஏற்படுத்துன்னு படிச்சிருப்போம். இந்த தியரி படி ஒரு ரியாக்ஷன்ல இடம்பெறக்கூடிய என்சைம்க்கும் சப்ஸ்ட்ரேட்டுக்கும் வடிவத்திலேயோ குணத்திலேயோ அதனுடைய ஆற்றல்லையோ ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் அவங்க இணைவதற்காகவே சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஏற்ற வடிவத்துல என்சைம் மாறி ரியாக்ஷன் நடைபெறுமா. இது போல நம்மளை படைத்தவரும் ஆதியாகமம் 2:18 படி நமக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவாராம். ஏற்ற துணைன்னு சொல்லும் போது நம்மள அநேகர் நினைக்கிறது நம்மள மாதிரியே இருக்கணும், ஒரே வேவ்லென்த்ல யோசிக்கணும் அப்படின்னு நமக்கு ஏற்ற மாதிரி தான் சிந்திக்கிறோமே தவிர வேதத்தின்படி ஏற்ற துணைனா என்னன்னு நமக்கு தெரியறதில்ல. ஒரு முற்கோபிக்கு சாந்தமான ஒரு லைஃப் பார்ட்னர், யோசிக்காம தப்பு பண்ற ஒரு நபருக்கு கண்டித்து திருத்தும் ஒரு லைஃப் பார்ட்னர், எது குறித்தும் புரிதல் இல்லாத ஒரு நபருக்கு மெச்சூர்டான ஒரு லைஃப் பார்ட்னர், இஷ்டத்துக்கு செலவு பண்ற ஒரு நபருக்கு கஞ்சத்தனமான ஒரு லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர்கிட்ட என்ன குறைவுகள் இருக்கோ அந்த குணத்தை நிறைவாய் பெற்ற ஒரு லைஃப் பார்ட்னரை வச்சுதான் ஆண்டவர் டேலி பண்றது. இதுதான் ஏற்ற துணை. உங்களுக்கான ஏற்ற துணையை உண்டாக்கினவரே அந்த துணையை காண்பிப்பார் அவர் சமூகத்துல காத்திருக்கும் போது. ஆமேன்.